இந்த வீடுலாம் நம்ம கட்டி கொடுத்தது சார். இந்த இது அதெல்லாம் நம்ம கட்டி கொடுத்தது. இவர் கல்யாணத்தை எங்க தலைவர் வைக்கதான் நடத்தி வச்சாரு. வைகோ கிடையாது, மல்லை சத்யா நடத்துற. அது என்ன சார் துரோகி உன் கூட இருந்ததுக்கா? இருந்தாலும் ஒரு மனசுல ஒரு வேதனை. படகுல இருக்கு, நாங்க எல்லாம் வந்துட்டு தலைவர் மட்டும் பாக்குறோம், தலைவர் மட்டும் காணும். தலைவர் இந்த போட்டு கீழே மாட்டிட்டு திருப்பி தலைக்கீழ மாட்டது. கொஞ்ச நேரம் நீந்திரம் இல்ல சத்தியா முடிஞ்சிருச்சு இல்ல நம்பிக்கை இன்னும் கொஞ்ச நேரத்துல கரெக்ட் போயிடும் அப்படின்னு நான் கையை பிடிச்சி நீந்திட்டே போறோம். அந்த நினைவுகள் தான் அங்க வரும்போதெல்லாம் அந்த கதையை பத்தி நான் நினைச்சேன். வணக்கம் 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 வணக்கம். நல்லா இருக்கீங்க? என்னுடைய ஊடகத்துடைய ஆசான் நீங்க. துவக்க காலத்துல காலை நேரத்துல உங்க சந்திக்கிற மகிழ்ச்சி. ஒரு வார்த்தை மல்லை சத்யா என் புள்ளைக்கு கொடுக்க போறேன், என் புள்ளைக்கு கொடுக்க போறேன். எனக்கு புள்ள இல்லாத போயிருந்தா உன்னோட சொத்து எனக்கு அனுபவம் ஆயிடும். எனக்கு புள்ள இருக்குது, எனக்கு புள்ள இருந்து சத்யா கொடுக்க முடியாது சத்யா. நீ ஓணுமன்னா அண்ணன் கூட நின்று இருந்து அப்படி ஒன்னா பாரு, என்ன கூட வந்து பாரு, இது பங்கு மாத்திரம் கேட்காது அப்படின்ட்டு போலாம்ல. இந்த வார்த்தை இந்த ரெண்டு வார்த்தை பேசுறதுல கொஞ்சிடுமா இல்ல சார்? கொஞ்சிடுமா? இது தெரியுது, உன் புள்ள கொடுக்க போறேன்னு தெரியுது, எங்களுக்கு எல்லாமே தெரியும். உனக்கு புள்ள இல்லாத போன பரவாயில்ல கொடுத்துட்டீங்க. அது என்ன சார் துரோகி உன் கூட இருந்ததுக்கா? பலமா அச்சும் போயிருக்காரு வைக்க கூட கல்யாணத்தை எங்க தலைவர் வைக்கதான் நடத்தி வச்சாரு. வைகோ கிடையாது, மல்லை சத்யா நடத்துற. இவங்க அப்பா கார்த்தி. வைகோல பேசக்கூடாது. தொடர்ந்து மல்லை இந்த வீடுலாம் நம்ம கட்டி கொடுத்தது சார். இந்த இது அதெல்லாம் நம்ம கட்டி கொடுத்து எல்லாம் நண்பர்கள் உதவி பண்ணது தான். கண்டிப்பனுக்காகத்தான். கண்டிப்பா தான் என் கூட சின்ன வயசுல இருந்து அவன் நண்பர் நமக்கு. சின்ன போதுல இருந்து இருக்கிறேன் சார். அதெல்லாம் கண்டிப்பனுக்கு அப்ப நம்ம கட்டி கொடுத்து. ஏய் என்னடா ஏன்டா கதவு மாத்தத்தானடா? அது போயிருக்கிறேன் சார், செட்ரஸ்க்கு போயிருக்கிறேன். யாரு? முருகேஷ். பிரபு என்ன ப்ரோ எப்படி இருக்க? எங்க பானுபிரியாங்க பாக்க போற நீ வீட்டு கதவை மூடிட்ட. இவர் பிரபு, இவங்க ஒய்ஃப் பேர் பானுபிரியா. இவர் கல்யாணமா எங்க வீட்டுல தான் வச்சு பண்ணி கொடுத்தோம். இன்னைக்கு வந்து வீட்டு கதவு வராத மாரி வீட்டு கதவு தூரம் மூடிட்டேன். இவரெல்லாம் பெரிய ஃபைட்டர் சார், குங்ஃபு ஃபைட்டர்ஸ் எல்லாம். ஒரு ஆளு நல்ல லாங்குவேஜ் பேசுவான். எல்லாருமே நல்ல லாங்குவேஜ் பேசுவோம். எனக்கு சுட கத்துக்கத்துல வருதான். ஒரு 5 நிமிஷம் இருந்தாலும் ஒரு மனசுல ஒரு வேதனை இருக்கும். பானுபிரியா எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்காங்க. சாப்பிட்டியா இல்லையா? பிரபு வைஃப். ஏன் அழிச்சு போயிருக்கிற? அதான் குறைச்சிட்டு இருக்கிற, நிறைய குறைச்சிட்டு இருக்கிறோம். நல்லா இருக்கும். அந்த கல்வெட்டுங்க தான் இருக்குது. அந்த கல்வெட்டு காட்டு. அண்ணா பிறந்த நாள் 100ஆண்டு விழா அப்போ 30/8/2009 வந்து தலைவர் பேரும் போட்டு அவங்க தந்து கொடுத்தோம். தலைவர் பேர் இல்ல நல்லதா போச்சு. இவர் ஒருத்தர் ஓடு கொடுத்தவர் சார். இவர் வந்து அப்துல்லான்னு சொல்லி ஆளுந்தூர் பைசல் அல்லது இவர் சிறுபான்மை சிக்கந்தர், இவங்க எல்லாம் கொஞ்சம் உதவி பண்ணாங்க. அப்ப நம்ம இந்த ஓடு பைப் எல்லாம் கொடுத்தது அவ வீடுக்கு போட்டு கலெக்ட் கொடுத்தது. பிறந்த நாளுக்கு வரவே இல்லையா? பிறந்த நாள் வரவே இல்லை. ஒண்ணு
இதுக்கு இவங்க பிறந்த நாள் வர முடியாது போச்சு. எங்க இருந்து அப்ப இருந்து ஊர்ல இருந்து நான் ஊர்ல இருந்துங்க. நீங்க போன் பண்ணும்போது என்ன மைக்கு மைக் வேணுமா? என்னாச்சு? பேர் தேன்மொழி. தேன்மொழி என்ன அது வேணுமா? இதான் வேணுமா? இதான் வேணுமா? ஏன் வேணுமா? தேன்மொழிக்கு மைக் வேணுமாமே? நேரம் அங்கதான் போகுது கை. மைக் வேணுமா? மாத்திரம் கேட்காதீங்க. என்ன கண்ணாடி வேணுமா? அவரை இல்ல கண்ணாடி வேணுமா? சார் அவரை மெட்ராஸ் வர விட்டீங்கன்னா பெரிய சிக்கலாயிரும் போல இருக்கு. சண்டை போட்டுருவான். ஆமா, எக்மோர் தாயங்க ஆபீஸ் சிக்கலாயிரும் போல இருக்கு. இட்டு போறீங்களா சார்? அந்த மைக் பிடிச்சி பேசுறது கொஞ்சம் கொடுங்க. ஒரு பெருந்து ஒரு உருண்டு அவ்வளவுதான். இருக்கிற கட்சிக்காரன் எல்லாம் பாக்குறவங்க எல்லாம் அப்படியே கடை குறிக்காரன் இப்படி பேசுறேன்னு சொல்லணும். எங்க கொப்பா எங்க ஆந்திரா பேர் தானே? ஸ்கூல் போறியா இல்லையா? பாத்துங்களா போடா ஸ்கூல் போட்டேன். இதான் போலாங்களா? மல்லை சத்யா, மகாபலிபுரம் சத்யா. இந்த மகாபலிபுரம் கடலை பார்க்கும் பொழுது நீங்க உங்க பேர்ல இருந்து சரி, உங்களுடைய வாழ்க்கையும் சரி, கடலோட சேர்ந்து பயணிச்சது அப்படிங்கிறது எங்களுக்கு புரியுது. இந்த கடலுடைய ஆழம் மாதிரி உங்க மனசுல ஏகப்பட்ட ஆழங்கள் இருக்கு, பல்வேறு குமுறல்கள் இருந்தாலும் இப்போ இந்த கடல்ல பயணிக்கும் பொழுது உங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கு? இந்த கடலை பத்தி முதல்ல இந்த கடல் வாழ்க்கையில இருந்து ஆரம்பிச்சு உங்களுடைய சிறு வயதுல இருந்த மகாபலிபுரத்தை பற்றி வாழ்க்கை இந்த ஆழ்கடலில் கண்ணு கட்டி தூரம் வரை கரைகள் தெரியாமல் இருக்கின்ற கடத்தில் இருக்கின்றோம். இந்த கடல் எப்படி கொந்தளிப்பாக இருக்கிறதோ அதே போல கொந்தளிப்பு மனதில் என்ற மனம் இருக்கிறது. நான் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் தலைவர் வைகோவை நேசித்த பல்லாயிரக்கணக்கான தொண்டர்களுடைய நிலைமையும் அதுதான், நடுநிலையாளருடைய நிலைமையும் அதுதான், நாட்டு மக்களுடைய குமுறலும் இந்த கடல் போல்தான் இருக்கும். இந்த கடலை தெய்வமாக வணங்குவார். இது ஒரு தெய்வம், ஒரு உயிருள்ள ஒரு ஜீவன். தன்னிடம் உயிருள்ள ஒன்றை மட்டும்தான் தன்னுடன் வைத்து உயிரற்ற அனைத்து கடலில் சேர்த்து இது ஒரு தெய்வமாகத்தான் இங்க இருக்கின்ற நம்முடைய நெய்தல் நில மக்கள் பார்க்கிறார். தமிழுடைய வரலாற்றில் 4 திணைகள் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை நம்மிடம் இல்லை. குறிஞ்சி மலையில் துவங்கி முல்லை காடு வழியாக நம்முடைய பயணங்கள் தொடர்ந்து மருத நில வழியாக கடந்து கடைசியாக நெய்தல் நிலத்தில் தான் கடலில் நீர் ஆறுகள் கலக்கிறது. அதை போன்றுதான் இந்த கடலை பார்க்கின்ற போதாம் என்னுடைய மன அலைகளில் ஏராளமான நிலை வந்து கொண்டே இருக்கிறது. கடலும் மலையும் அமைதி கொள்வதில் என்ற ஒரு பாடல் என்னுடைய மனதில் வந்து போடுகிறது. அதை போன்றுதான் என்னுடைய மனமும் ஓய்வில்லாமல் அமைதி இல்லாமல் கடந்த 2 வாரங்களாக என்னுடைய அரசியல் பொது வாழ்க்கையை 32 ஆண்டு கால பொது வாழ்க்கையை ஒரு கேள்விக்குறியாக தலைவர் வைகோ அவர்கள் மாற்றியும் தன்னுடைய மகனுடைய அரசியலுக்காக 32 ஆண்டுகள் என்னுடைய அரசியல் பயணத்திற்கு துரோகம் என்ற ஒன்றை சொல்லி முயற்சி செய்தார். முக்கியமான ஒன்று, இந்த கடலை பார்த்தவுடன் இந்த கடலோடு நாங்கள் பயணிக்கும் போதுதான் எங்களுக்கு ஒரு தகவல்கள் இதே போன்ற ஒரு நாள்ல காப்பாற்றினீர்கள். அதுல கூட ஒண்ணு சொல்லியிருக்காரு, ஒரு முறைதான் அந்த சம்பவத்தை கடல் கொந்தளிப்பாக பனைமர அளவு உயரத்தில் தண்ணீருடைய நீர் நீங்க பாத்தீங்கன்னா வழக்கமா கரையை நோக்கி போகின்ற அலை இப்பொழுது மேற்கு நோக்கி அலைகள் ஓடி திரும்புகிற திசையெல்லாம் அலைகளாகவே இருக்கும். இந்த இடத்துல நீங்க எங்க இறங்கி எங்க கரை சேர முடியும் தெரியாது. இருந்தாலும் தலைவர் விரும்பிட்டார். ஏன்னா இந்த நாளை அமாவாசையிலும் பௌர்ணமி காலகட்டத்திலும் அந்த திசை
இயற்கையுடைய நீதியின் பிரகாரம் இந்த கடல் கொந்தளிக்கிறது. எனவேதான் நாளை அமாவாசையின் காரணத்தால் நம்ம உள்ள அந்த கடலுக்குள் வருகின்ற போது எவ்வளவு உயரம், எவ்வளவு பெரிய பள்ளத்தில் நம்ம விழுந்த உணர்வு. அதுபோலதான் நாங்கள் வந்து நீண்ட தூரம் போய்விட்டு நாங்கள் கரைக்கு திரும்புகின்ற போது நம்ம தோழர்கள் வந்து ரொம்ப எச்சரிக்கையா தான் அந்த படகை செலுத்தினாங்க. ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கான மனநிலை வேணும், அதற்கான தொலைநோக்கு சிந்தனை. அது இல்லைன்னா அந்த கடல் நம்ம பயணிக்க முடியாது. winds and waves always favor to the captain சொல்லுவாங்க. காற்றும் கடல் அலையும் அந்த மாலுமிக்கு கட்டுப்பட்டிருக்கும். அது எவ்வளவு பெரிய வலிமையான அலைகளாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய காற்றடித்தாலும் அவர்களால் இதை கட்டுப்படுத்த முடியும். நம்மால் சாதாரண மக்களால் கட்டுப்பட முடியாது. எனவேதான் இந்த கடலுடைய அந்த நீர் பாதையை அவர் கண்டுபிடிச்சு அதுக்கேத்தாம அவங்க படகு செலுத்தினாங்க. நமக்கு ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை வந்திருக்கும். அது போலதான் ஒரு நாள் வந்து திரும்புகின்ற போது ரொம்ப தூரம் போயிட்டாங்க. திரும்புகின்ற போது திடீர்னு ஒரு அலை இது போல பெருசா எழும்பி அந்த நம்ம சில நொடிகள் தானே அது அப்படி திரும்பும் போது கடல் படகு கவுந்துருது. கவுந்த உடனே இது போல அந்த படகை நாங்க நிறுத்தத்துக்கு முயற்சி பண்ற முடியல. தலைவருடைய மருமகன் சகோதரர் ராஜசேகர் அவர்களும் எங்கள் தலைவருடைய தம்பி கலிங்கப்பட்டி ஊராட்சி மன்ற பெருமைக்குரிய தலைவர் தடா சட்டத்தில் ஓராண்டுகள் சிறையில் இருந்த ஒரு தியாக வேங்கை அவர் வந்து அரசியலுக்கு வந்து அவர் அரசியலுக்கு வந்திருக்கணும்னு தலைவருடைய கண்மணிகள் லட்சக்கணக்கானவர்கள் விரும்பினார். அண்ணன் ரவி அவர்கள் அரசியல் வந்தா அவருக்கு அந்த வாய்ப்பு தலைவருடைய மகனுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அவருடைய மகன் இந்திரஜித் நாங்கெல்லாம் வருகின்ற போது அந்த படகை திருப்புறோம். அவங்க ஒரு பக்கத்துல இருக்காங்க, நாங்க ஒரு பக்கம் இருக்கிறோம். நாங்க உள்ள விழுந்தது என்ன பண்ண இருக்குது, எனக்கு இந்த கால் என்ன வீங்கி இருக்குன்னா அந்த படகுல அடிபட்டது. நாங்க எல்லாம் படகுல இருக்கு, நாங்க எல்லாம் வந்துட்டு தலைவர் மட்டும் பாக்குறோம். தலைவர் மட்டும் காணும். தலைவர் இந்த போட்டு கீழே மாட்டிட்டாரு, திரும்ப தலை கீழே மாட்டுறாரு. அப்போ ஒரு மேல வர்றாரு, இடிக்குது. அப்புறம் திரும்ப கொஞ்சம் தூரம் போயிடுறாரு. பார்த்தா அந்த கடல் சரண் எழுத்து மேடம், நீர் ஓட்டம் எழுத்து மேடம் ரொம்ப தூரத்துல இருக்கிறாரு. நாங்க இந்த போட்டு திரும்புறோம். அப்ப பார்த்தா திடீர்னு அவர் கையை அசைக்கு. இது இந்த நேரத்துல என்ன பண்ணணும்னா, நீங்க இந்த கடல்ல விழுந்துட்டீங்கன்னா இந்த கடல் உன்னையே அதுவா எடுத்து போய் கரையில சேர்த்து நீ எதிர்த்து இந்த நீச்சல் உங்களுக்கு தெரியும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்ப நீங்க எதிர்த்து நின்றீங்கன்னா ஒரு சில நிமிடங்கள்ல வந்து நீங்க உங்களோட ஆற்றல் சக்தி எல்லாத்தையும் எழுந்துட்டு பயத்துக்கு போயிடுவீங்க. ஆனால் அதுக்கு மாறா அந்த கடல் எங்க இருக்கும் போது அப்படி இட்டு பண்ணீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் கண்ணாடி எடுத்து நம்ம கடை சேர்த்துரும். ஆனால் அவர் எதிர்த்து நீந்துறாரு, முடியல. இயல்பாகவே ஒரு பயம் வந்து அப்போ அதுல இருந்து நீங்க கொஞ்சம் தூரத்துல இருக்கீங்கன்னா அவ்வளவு சீத்துல அவங்க உங்க இடத்துல வர முடியாது. கடல் ஒரு பக்கம் இருக்கும், அலை கரண்ட் மேல் தண்ணி வரும், கரண்ட் ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் அந்த இயற்கை, அந்த ஆற்றல், அந்த தெய்வம், நாம சொன்ன மாதிரி கடல் ஒரு தெய்வம், அந்த தெய்வம் தான் அவரை காப்பாத்து அப்படின்னு சொல்லி நான் கொஞ்ச நேரத்துல போய் கை பிடிச்சிட்டேன். ஆனால் அப்போதெல்லாம் அவர் தன்னுடைய நம்பிக்கை எழுதிட்டாரு. கொஞ்ச நேரம் நீந்திரம் இல்ல சத்தியா முடிஞ்சிருச்சு நான் முடியல இல்ல நம்பிக்கை இன்னும் கொஞ்ச நேரத்துல கரெக்ட் போயிடலாம் அப்படின்னு நான் அவர் கையை பிடிச்சி நீந்திட்டே போறோம். கொஞ்சம் தூரம் போனா இல்ல அப்படின்னு அவர் நம்பிக்கை எடுக்கிறார். நான் என்ன பண்றேன், டக்குன்னு தண்ணிக்குள்ள போது அங்கெல்லாம் கொஞ்சம் கரையில டக்கு மண் வரும். அப்புறம் அதை பிடிச்சி தள்ளிட்டே போறோம் கொஞ்சம் தூரத்துக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு இடத்துல சின்ன மண் குதிரை வரும். அந்த இடத்துல நிக்கும் போது தண்ணி உள்ள இருந்து அப்படியே வந்துகிட்டே இருக்கும். நீ கால் வைக்க கூடாது, அந்த காலை தட்டி வேணா அதை நீச்சல் தெரிஞ்சாதான் நிற்கும். அப்போ கரை வந்துருச்சுன்னா அவர் கால் நிக்கணும்னா நிக்க மாட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு பெரிய அலை வருது. அந்த அலையை நம்ம சரியா பயன்படுத்தினா கரைக்கு போயிடலாம். ஆனா அலை வருது, வாங்க போலாம் அப்படின்னு அவர் கையை பிடிச்சிட்டு இழுக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு என்ன பயனா, ஏதோ ஒண்ணு ஆகி போச்சுன்னா பெரிய பழிகாரணம் நான் பார்க்கிறேன். இப்ப சொல்றாங்களே துரோகிட்டு, அது போல மோசமான பழியை நான் சுமந்திருக்கேன். அப்ப நான் என்ன பண்றேன், நம்ம இறந்தாலும் பரவாயில்ல, இவர் எட்டுமே கரையில சேர்க்கணும். நம்ம இறந்து அவர் எட்டுமே சேர்க்கணும் முடிவு நான் கையை பிடிச்சி நீந்துறேன். ஒரு இடத்துல நிற்கிறோம். திரும்ப இன்னொரு ஆள் வந்து இவர் நம்பிக்கை எழுந்துட்டாரு, முடியலன்றாரு. அதுக்கப்புறம் அவர் பனியனை பிடிச்சிட்டு இழுத்துக்கிட்டு போய் கரையில போய் சேர்க்கிற அந்த அலையில பரண்டு உள்ள மண்ணுகள்லாம் ஏறி கரையில போய் சேர்ந்தோம். அதுக்கப்புறம் அவர் அப்படியே கை போட்டு அப்படியே போய் கரைக்கு போய் சேர்ந்தோம். அப்போ அந்த வெளிநாட்டு பயணிகள் வந்தாங்க. யூ ஹாவ் 7 life 9 life பிராக்கல் அப்படின்னு காப்பாற்ற. நான் உடைச்சிட்டேன். நான் கொஞ்சம் இறுக்கமான ஆளு. பட் இருந்தாலும் ஏதாவது நடந்ததுன்னா என்ன எவ்வளவு பெரிய பழி சுமந்திருக்கோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் தலைவர் போய் உள்ள போய் குளிச்சுட்டு பட்டாடை அப்புறம் டெல்லிக்கு போனாரு. மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் டெல்லியில போய் தனக்கு பண்ணிட்டு சத்தியா உணராம நம்ம போய் விளையாட்டு ரெஸ்பான்சிபிள்.
தமிழ்லாம் இப்படி ஆயிருக்கு, என்ன ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பேசினாரு. அதுக்கப்புறம் நிறைய மேடைகள்ல ஆர்குடி தலைவர் ஸ்லாகித்து பேசுவாரு, உயிரை பாதுகாப்பு. 19 வந்து அவரு மலேசியா நாட்டுடைய துணை முதல்வர் பேராசிரியர் ஐயா ராம்சாமி இதே கடற்கரையில சொன்னாரு, என்னை காப்பாற்ற கட்சி காப்பதற்கு அவர் தான் பண்ணாங்க. டாக்டர் மாசனாமணி என்று பாலவாக்கம் சோப்பு வேலைச்சேரி மணிமாறன் மனோகரன் தாமரைகள் சரவணன் நிறைய பேர் அவங்க கட்சி விட்டு விலக்கும் போது நான் அவர் கூட உறுதியா இருந்தேன். அப்போ ஒரு கண்ணீர் விட்டு சொன்னார், பத்திரிகைலாம் கூட பதிவாயிருக்கு. அந்த நினைவுகள் தான் அங்க வரும்போதெல்லாம் அந்த கடையை பத்தி நான் நினைச்சேன். உங்களுடைய பொருளாளர் செந்தில் இருக்கும் கூட ஒரு பதிவு அன்றைக்கு அப்படியே விட்டு விடலாமோ விட்டு விட்டுருக்கலாமோ என்ற பதிவு. அதான் நீங்க ஏன் கடல்ல இருந்து காப்பாத்துறீங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. அவரோட ஆழ்மனதில் இருக்கிற அவரா தான் கண்டிப்பா விட்டுட்டு ஓடி வந்திருப்பார். தலைவர் வந்து மாதிரி ஒரு சிக்கல் ஆபத்துல மாட்டிருக்கும் போது அவர் ஒன்னும் விட்டுட்டு வந்திருப்பார். நாங்க அப்படிப்பட்ட எங்களுக்கு வந்தவங்க இல்லை. நாங்கள் மரணத்தோடு போராடி எங்களை நம்பி வந்தவர்கள் நாங்கள் கரை சேர்க்க நினைப்போம். அந்த பணியை நான் நிறைவே செய்திருக்கிறேன். அது வந்து சாட்சியாக அவங்க மகள் தங்கை கண்ணகி அவர்கள் அமெரிக்காவில் இருந்தாங்க. தங்கையும் அம்மாவும் அந்த கரையில இருந்து வீடியோ ஷூட் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த வீடியோ அவங்க கிட்ட ஆதாரமா இருக்கு. இந்த இன்னொரு ஒண்ணு பதிவுல ஒண்ணு படிச்சது விதி பற்றி அது எங்க சகோதரி அக்கா மல்லிகா தயாளன் அது கடல் விபத்துன்னா விதியா சதியா சதியா அது வந்து தலைவரே அதுக்கு சொல்லலாம். நான் சொல்றதுக்கு அவர் சொல்லலாம். அப்படின்னா நீங்க வந்து என்னுடைய மீனவ தோழர்கள் நீங்க சந்தேகப்படுறீங்களா? விதியா சதியா உங்களை உயிரை பாதுகாத்தவங்களுக்கு வந்து இது போல அதெல்லாம் இப்பதான் தெரியுதா? எத்தனை ஆண்டுகள் பொறுத்து நீங்க வந்து பட்சப்படுத்துறது இது மூலியமாக நீங்க யார் என்பது உலகத்துக்கு தேவைப்படுகின்றதோ பயன்படுத்துவது, இல்லைன்னா தூக்கி வெளியில இருப்பது. 32 ஆண்டு காலம் எங்களுடைய உழைப்பெல்லாம் நீங்க வந்து வாங்கிட்டு நீங்க சக்கையா பூஞ்சி எடுத்து போட்டு தூக்கி போடுவீங்க. உங்க மகனுக்காக நாங்க வெளியே போடுவோம். இதுக்காக நீங்க இது மாதிரி உண்மைக்கு புறமாக நீங்க பேசுவதெல்லாம் மக்கள் ரசிக்கிறாங்க. நம்மளோட நம்பகத்தன்மை முழுமையா இழந்துட்டீங்க. அதான் கஷ்டம்.